வணக்கம் நண்பர்களே! நான் உங்க பெரியசாமி ஜோதிடர். இன்னைக்கு எந்த நட்சத்திரம் பார்க்க இருக்கோம்னா, மிருகசீரிடம். மிருகசீரிட நட்சத்திரம் என்றாலே, மானின் மிரட்சியான கண்கள். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு கண்கள் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவர்களுக்குன்னு எப்போதுமே ஒரு பயம் ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். அது எந்த மாரி பயம்னா, மனதளவில் இவர்கள் பொதுவாகவே பயந்தவர்கள் தான். இவருக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். தன்னை பற்றிய பயம், எதிர்காலத்தை பற்றிய பயம், தன் குடும்பத்தை பற்றிய பயம், நோயை பற்றிய பயம், தன் வேலையை பற்றிய பயம். அது மட்டும் இல்லாம தொழில் பயம் நீண்டு கொண்டே இருக்கும். ஆயில பத்தி பயமும் அதிகப்படியாக இருக்கும். சரிங்களா? இது ஏதாவது ஒண்ணு மனசுல போட்டு அவங்க குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு ஆப்போசிட் நட்சத்திரம். அதாவது அவர்கள் கூட இவர்கள் இருக்கும் பொழுது, அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். சரிங்களா? எனிபடி அவர்கள் கூட இருக்கும்போது இவர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வருவது குறைந்தே காணப்படுகிறது. சரிங்களா? அப்படி என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அ திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள்ட்ட இருக்கும்போது, இல்ல இந்த நட்சத்திரத்தில அவங்க எது பண்ணாலும், எடுக்கிற முயற்சி எல்லாமே 100% வெற்றியாகும். சரிங்களா? அ அதேபோல பார்த்தீங்கன்னா, பணவரவு தாராளமா இருக்கும். அ திருமணம் நடத்துவதற்கு, திருமணம் பண்ணிக்கிறதுக்கு, இல்ல அவங்க இவங்கள கல்யாணம் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரமா இந்த நட்சத்திரம் பார்க்கப்படும். சரிங்களா? அதேபோல பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரங்கள்ல அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இனிபடி அவங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி, சரிங்களா? இந்த இந்த நாள்ல எது பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை, உயர் பதவி கிடைப்பது, இல்ல அவர்கள் இவர்கள் வந்த உடனே உதவி சரியாக கிடைப்பது, உரிய நேரத்தில் எல்லாமே கிடைக்கிறது, சரிங்களா? ஆ தேவைகள் அனைத்தும் அதாவது அவசர தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய நட்சத்திரங்களா, அதாவது பூசம், அனுசம், உத்திரட்டாதி வருது. சரிங்களா? திரும்பவும் சொல்றேன். பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில இருக்கும்போது, இந்த மாரி வந்து செயல்பாடுகள் காணப்படுது. அதேபோல அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரக்காரர்கள், இல்ல இந்த நட்சத்திரத்தில எது பண்ணாலும் சரி, இது இந்த நட்சத்திரத்தில உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், எனிபடி இருந்தாலும் சரி, சரிங்களா? மிகுந்த அளவு வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாம இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் இல்லாம இருந்து மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு உடனே உதவுவாங்க. சரிங்களா? இல்ல அந்த நட்சத்திரத்தில எத ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் இவங்களுக்கு சக்சஸாவே முடியும். அது கடன் கிடைக்கிறதா இருக்கட்டும், தொழில் கடனா இருக்கட்டும், அ இல்ல அ எல்லாமே நன்மையா நடக்கிறதா இருக்கட்டும். இவங்களுக்கு அந்த இந்த நட்சத்திரங்கள்ல தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நன்மையா முடியும். அதேபோல திருமணம் பண்ணிக்கிட்டாலும் ஓரளவு நன்மையாவே இருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அதாவது சண்டை சச்சரவு இல்லாம வாழ்க்கை போகும். சரிங்களா? அ இவங்க சேர்ந்து இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுது. சரிங்களா? சில கடன்களும் இருந்தாலும், சில முன்னேற்றங்களும் பயங்கரமா இருக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆ கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சூரியனோட நட்சத்திரங்கள் இவரோட வாழ்க்கையில இருக்கும்போது, நெறைய நன்மைகள் நடக்கும். அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட நன்மையா இருக்கட்டும், அதாவது பயணங்கள் மேற்கொள்வதா இருக்கட்டும், வியாபார பேச்சுகளா இருக்கட்டும், சுபகாரியங்கள் பேச்சுகளா இருக்கட்டும், சுப செலவு பண்றதா இருக்கட்டும், ஆ இந்த நட்சத்திரத்தில இவங்க தொடங்கலாம். அதே மாரி இந்த நட்சத்திர காலங்கள்ல கூட இவங்க நட்போ, உறவோ, இல்ல திருமணமோ பண்ணிக்கிட்டாங்கன்னா, அதுவும் நல்லாருக்கும். சரிங்களா? அதேபோல ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்கள் கூட இவங்க பழக்கம் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நண்பர்களா இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, எனிபடி எப்படி இருந்தாலும் சரி, இவங்களும் தேடி வந்து உதவிகள செய்வார்கள். பயணங்கள்னால இவங்க கூட பயணம் பண்றது நல்லா இருக்கட்டும். ஆ அது அருமையா இருக்கும். ஆ எல்லாவித நன்மைகளும் இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு செய்வார்கள். சரிங்களா? அதேபோல மோசமான நட்சத்திரங்கள், அதாவது இவங்க வாழ்க்கையில இவங்கள சந்திக்கும்போது, சில மோசமான செயல்பாடுகளுக்கு ஆளாயிடுவாங்க. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரர்கள் கூட பயணிக்கும்போது ஒரு விரக்தி தன்மை வந்துரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரக்காரர்களோட இவர்கள் இணைந்தாலும் சரி, இது பண்ணாலும் சரி,
அவர்களும் எதுவும் பெருசா உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. இவங்களும் பெருசா எதுவும் அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்களோட இவர்கள் சேர்ந்து இருக்கும்போது, ரொம்ப ஒரு மனப்பிரச்சனைக்கு உண்டாயிருவாங்க. மனம் வந்து எவ்வளவோ நல்லா இருக்கும். அந்த மாரி போயிரும். சரிங்களா? அதேபோல சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களோட சே சேர்ந்தாலும் சரி, அ பார்த்தாலும் சரி, இல்ல அவங்க கூட வாழ்க்கை துணைய ஏத்துக்கிட்டாலும் சரி, பெரிய பெரிய பிரச்சனைகள சந்திக்க கூடும். சரிங்களா? அ இதுக்கு 4ஆம் பாதத்துக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கு. சரிங்களா? ஓகே. நன்றி நேயர்களே. அடுத்த ஒரு அருமையான பதிவுல நம்ம சந்திக்கலாம்.